இந்த குட்டி பசங்களுக்கு இன்னைக்கு ஆர்ட் எக்ஸாம். எல்லாரும் சின்சியராக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையன் பெயிண்ட் பண்ணுறப்போ சார்ட்டில் மொத்த பெயிண்ட்டையும் தட்டி விட்டுடுறான். பார்த்தா பேப்பர் ஃபுல்லாக பெயிண்ட் கொட்டிடுச்சு. அதை அவன் ட்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறான். இதை பார்த்த டிராயிங் டீச்சர் டென்ஷன் ஆகி அவன் சார்ட்டை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த சார்ட்டை பார்த்தவங்க செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்ட் செம்மையாக வந்துடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் பிரின்சிபல் பாராட்டுறாரு. அடுத்த நாள் இங்கிலீஷ் எக்ஸாம். இவனுக்கு ஒரு ஆன்சர் கூட தெரியல. ஏதாச்சும் எழுதணுமேனு சொல்லி எரேசர் வச்சு இங்கி பிங்கி பாங்கி போட்டு எக்ஸாமை முடிக்கிறான். ஆனால் அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கும் பிரின்சிபல் ஊரை கொட்டி பாராட்டுறாரு. என்னடா வாழ்க்கை இது, நம்மளை தேடி வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. எக்ஸாம் எழுதினா தானே ஃபர்ஸ்ட் மார்க் வரும், அப்புறம் எல்லாரும் பாராட்டுவாங்க. எக்ஸாமே எழுதலனான்னு யோசிச்சு மேக்ஸ் எக்ஸாமில் ஒரு ஆன்சர் கூட ஃபில் பண்ணாமல் எம்டி பேப்பராக தரான். ஆனால் அதுக்கும் ஒரு பாராட்டு விழா வச்சு மொத்த ஸ்கூலில் இவன் ஒருத்த மட்டும்தான் கொஷின் பேப்பரில் மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான்னு பாராட்டுறாங்க. இப்போ வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். ஏனோ தானு ரேண்டமாக ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்குறான். பார்த்தா அதுக்கு தான் பம்பர் அடிச்சிருக்கு. ஒரு டாக்ஸி நிப்பாட்டினா ஊருப்பட்ட டாக்ஸி வருது. ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் கூட தேடி வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்னடா வாழ்க்கை இது, எல்லாரும் பாராட்டுனா நல்லாவா இருக்கு. லைஃப்பில் உப்பு காரமே இல்லைன்னு யோசிச்சவன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணுறான். ஆனால் ஜாயின் பண்ண முதல் நாளையே 100 வீடு விற்று போச்சு. அதுக்கும் ஆஃபீஸில் இவனை தான் பாராட்டுறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் கொற்ற மழையில் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தவிர வேற ஒன்றுமே நான் பார்க்கல, அதிர்ஷ்டமே வேணாண்டா சாமி, அதிர்ஷ்டமே இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொல்லி கத்துறான். அதில் டென்ஷன் ஆன வானம் மின்னல்ல பூமிக்கு இறக்குது. அதுக்கும் இவனை தான் பாராட்டுறாங்க. என்னடான பாக்கெட் அடிக்க வந்தவன் மேலே மின்னல் தாக்கி விழுந்திருப்பான். அதுக்கு அவார்டும் கொடுக்குறாங்க. கடைசியில் சாமியார் ஆகிடலாம்னு டிசைட் பண்ணி மொட்டை போட போகிறான். அப்போ ஒரு சாமியார் அவன் கிட்ட இருக்க மொத்த அதிர்ஷ்டத்தையும் வலிச்சு எடுத்துறாரு. அதுக்கப்புறமா அவன் வாழ்க்கையில் தோல்வி மட்டும்தான் பார்க்குறான். நண்டு சிண்டலிருந்து பெரியவங்க வர கலாய்ச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் கோவமே படாமல் சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் லைஃப் ஃபுல்லாக அதிர்ஷ்டம் மட்டுமே கிடைச்சா வச்சுப்பீங்களா, இல்லை இவனை மாதிரி அதிர்ஷ்டமே வேணாடா சாமின்னு டிசைட் பண்ணிடுவீங்களா?